அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீடியோ சிக்கன் மஜ்பூஸ். அது கூட ஒரு சைட் டிஷ்ஷும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பஹ்ரைனோட நேஷ்னல் டிஷ் ரெசிபியும் கூட இந்த சிக்கன் மஜ்பூஸ். நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யலாம் ஈஸியாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கரலாம். 400 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 400 கிராம்ஸ்லேருந்து 500 கிராம்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கரலாம். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து கார்னிஷிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதையும் ஊற வச்சிடலாம். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனை 4 இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். ஸ்கின்னோடு எடுத்தால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு வந்து பஹாரா ஸ்பைசஸ் வந்து ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு தூள், கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை லெமனை வந்து நல்லா துருவிட்டு இந்த மாதிரி பொடியாக எடுத்து இது கூட சேர்த்துக்கரலாம். ட்ரை லெமன் கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து துருவி அந்த தோலை வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கரலாம். இப்போது பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. பஹாரா ஸ்பைசஸ் அருமையாக ரெடி ஆயிருச்சு. வாங்க மஜ்பூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கரலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு ட்ரைட் லெமன் சேர்த்துக்கரலாம். இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பட்டை சேர்த்துக்கரலாம். இது கூட 2 பச்சை மிளகா, காரம் கம்மியான பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துடலாம். ஏன் காரம் இல்லாத பச்சை மிளகான்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து அரபி டிஷ்ஷஸ் வந்து மேக்ஸிமம் வந்து காரம் கம்மியாக தான் செய்வாங்க. அதனால் காரம் இல்லாத பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம ஊர் பச்சை மிளகா சின்ன சைஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கரலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கரலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட நம்ம சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கரலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிய வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பஹாரா ஸ்பைசஸை இது கூட சேர்த்துக்கரலாம். நான் இது கூட ஃபுல்லும் சேர்க்க போகிறதில்ல. இதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள எல்லா ஸ்பைசஸையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அரோமா அப்படி சூப்பராக வாசம் தூக்குதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இந்த மாதிரி 4 பீஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு அளவாக நம்ம தண்ணி விட்டுக்கரலாம். சிக்கன் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கரலாம். இதுக்குள்ளே சைட் டிஷ் சட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளேயும் இதுக்கு நல்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் ஜாரில். இது கூடயே ஒரு சின்ன பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது 3ஐயும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கரலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதுக்குள்ளே சைடு சட்டா ரெடி ஆயிருச்சு. வாங்க சிக்கன் வெந்துருச்சாங்கன்னு பார்க்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. திறந்ததுமே அவ்வளோ வாசமாக இருக்குங்க, அந்த மசாலாவோட வாசம். இப்போது இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீசஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கரலாம். இப்போது சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போது இந்த கிரேவியிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேவி எடுத்து அந்த சிக்கன் பீசஸோடு சேர்த்துடலாம். அரிசி வேகிறதுக்கு அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கரலாம். இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்ததுனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கரலாம். பாஸ்மதி அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸ் விட்டு எடுத்துக்கரலாம். இப்போது இந்த மாதிரி மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கரலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தண்ணி வத்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு தம்முக்கு விட்டு எடுத்துக்கரலாம். இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். மாதிரி அகலமான நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கரலாம். இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கரலாம்.
இது கூடயே நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் சிக்கனுக்கு, அதனால கண்டிப்பாக இதை நம்ம சேர்த்துக்கரலாம். இப்போது இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இது கூட அந்த எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் கிரேவியையும் சேர்த்துடலாம். இப்படி சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்து விட்டுறலாம். இப்படி சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. இப்போது சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக பரட்டி விட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயோட மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கரலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனோட கோட்டாகி வந்திருக்கு. சிக்கன் வந்து அருமையாக ரெடி ஆயிருச்சு. இப்போது கார்னிஷிங் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கரலாம். இது கூடயே கிஸ்மிஸ் அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போது வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு நம்ம எடுத்தாச்சு. இது கூட வேக வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இப்போ அந்த பஹாரா ஸ்பைசஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கரலாம். அந்த எடுத்து வச்சுருந்த ரிமைனிங் பஹாரா ஸ்பைசஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இப்போது கார்னிஷிங்க்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் வெந்துருச்சா அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். ரைஸ் சூப்பராக வெந்து நல்லா புது புதுன்னு அருமையாக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.